ஜீரோ பட்ஜெட்ல ஒரு வேலை செய்ய போறோம். சரியா? அனைவருக்கும் வணக்கம். இளம் பசுமை அறவள திட்டத்துல இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில்ஸ் இன்னைக்கு வந்து உலகையை மிரட்டக்கூடியது இந்த பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக்கை பயனுள்ளதா ஒரு விஷயத்தை நம்ம இப்ப செய்ய போறோம். சரிங்களா? ஜீரோ பட்ஜெட் தான், எந்த செலவுகளும் இல்ல. வீடுகள்ல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேஸ்ட் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி ஒரு அழகா அப்படியே கட் பண்ணி பறவைகளுக்கு உணவளிக்கலாம், பறவைகளுக்கு கூடுகளா பயன்படுத்தலாம். இப்போ எங்களோட பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மாணவர்கள் பள்ளி மாணவர்களை வச்சு பயன்படுத்தி இந்த மாதிரி சின்ன துளைகளை ஏற்படுத்தி இதே போல மரங்கள்ல நீங்க வந்து உணவளிக்கலாம். சரிங்களா? இப்போ எப்படின்னா நான் கட்டுற பாருங்க, நீங்க இப்போ அரிசி போடுங்களா, உங்களால முடிஞ்ச ஒரு இடத்துல இந்த மாதிரி ரொம்ப தாழ்வா இருக்கக்கூடாது, இன்னும் உயரமா. சரிங்களா? இப்போ நான் சொல்றேன், ஆனா நீங்க இது மாதிரி இன்னும் கொஞ்சம் உயரமான பகுதியில யாராவது உங்க பேரண்டோட உதவியோட உங்க வீடுகள்ல, காரிடர்ல, வராண்டாவில், பள்ளிகள்ல உங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த இதுல உங்க தீனி போடுங்களா. நீங்க வந்து ஏதாவது திணை, சாமை, கோதுமை, அரிசி உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். சரிங்களா? இது யாரெல்லாம் போய் உங்க பள்ளிகளில் செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் செய்வீங்க? ரைட். இதே போல உங்க பள்ளிகள்லயும் செய்யணும். ரொம்ப ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, வாட்டர் கேன்ல ஒரு துளை ஏற்படுத்தும். சரி, இந்த மாதிரி இவ்வளவு பெருசு கூட வேணாம், சின்னதா வந்தா கூட போதும். சரியா? கொஞ்சம் மழை நனையாத இடத்துல கொஞ்சம் அந்த பூனை இந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் தொலைவுல உயரமா நம்ம கட்டி தொங்க விட்டோம்னு வச்சுங்க, அழகா வந்து தானியங்களை எடுத்துட்டு போகும். ஆக்சுவலா இதை இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒரு பறவைகளுக்கு உணவளித்து அதோட வந்து நம்ம உணவு தேடுறதை குறைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த சிட்டுக்குருவிகள் மனிதர்கள் வாழ இடத்துல இருக்க, மனிதர்கள் போடுற மீதி சாப்பாடு அந்த பொருள்களை இருக்கிறதுக்காக காகம் அப்புறம் வந்து சிட்டுக்குருவி மெயினா இது வந்து மனிதர்கள் எங்க இருக்காங்களோ அந்த பகுதியில தான் இந்த பறவைகள் வாழும். அப்ப மனிதர்கள் வாழ்ற பகுதிகளுக்கு நாம தான் சில நேரங்கள்ல தண்ணீரும் உணவும் வைக்க வேண்டிய ஒரு சூழல். இதை தண்ணீரோ அல்லது உணவுகளோ இந்த மாதிரி நம்ம வச்சு அடிக்கடி நம்ம இது பண்ணும்போது நம்ம வீடுகள்ல சுத்தி இந்த பறவைகளை நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? யாரெல்லாம் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை செய்வீங்க? ரைட், வாழ்த்துக்கள். சரியா? செஞ்சு உங்களோட வீடியோ அனுப்பணும். மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வியாளரோட சிஓ சார் எல்லாமே உங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம அடுத்த கட்டம் நம்ம வந்து ட்ரெக்கிங் போறோம். சரியா? இன்னும் பெரிய அளவுக்கு போறோம். சரி, அடுத்த மரத்தை போல கட்டலாமா? போலாமா? ரைட், வாழ்த்துக்கள்.